உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 9 மற்றும் 10. பாசுரம் 9 அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, சாங் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆணிரை பெண்கள் தன்னுடைய தோழிமார் வாழ்கின்ற அந்த வசதியான வாழ்க்கையை பற்றி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர், வில்லிபுத்தூரில் இருக்கின்ற ஆண்டாளுக்கு அந்த ஆயர்குடியில் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை, அவர்களுடைய வீடுகள், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது, இவ்வளவு நுணுக்கமாக தெரிஞ்சுது அப்படிங்கிறதா நம்ம வியக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டாளோட வார்த்தையில் பயணிச்சுட்டு வந்தோன்னு வைங்களேன், அவள் எவ்வளவு தூரம் ஒரு எஸ்தட்டிக் சென்ஸோட, ஒரு அழகியல் உணர்வோடு இருந்திருக்கிறாள். அந்த அழகியல் உணர்வோடு கண்களை கொண்டு பார்த்ததை கவிதையாகவும் வடித்திருக்கிறாள். அதைத்தான் வியக்கணும். வெறுமே பாசுரத்தை ஒரு இறைப்பாடலாக மட்டுமே நாம் நினைத்து விட்டு கடந்து சென்றுவிட முடியாது. அவளுடைய தமிழின் அழகு, அவளுடைய பார்வையின் அழகு, அவளுடைய சொல்லின் அழகு, அவளுடைய ஓமைகளின் அழகு, அவளுடைய உரிமையின் அழகு, இத்தனையும் நம்ம இந்த பாசுரத்தில் பார்க்கலாம். சாங் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். பாருங்களேன் அந்த பாசுரத்தை. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ, மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஏன் கம்ஃபர்ட் ஜோன், சாங் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த தோழி, இந்த சிறுமி, இந்த 13 வயது பெண் வாழ்கின்ற வாழ்க்கையை, அவள் படுத்திருக்கின்ற அழகை, அவள் தூங்குகின்ற அழகை, அவள் தூங்குகின்ற படுக்கையின் அழகை, அந்த படுக்கை இருக்கக்கூடிய அறையின் அழகை, அந்த செல்வச் செழிப்பை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்றா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு ஆரம்பிக்கிறா பாருங்களேன். இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் கேமராமேன்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஷார்ட் வைங்க, இந்த இடத்துக்கு இதுதான் பெட்ரூம், இதில் ஷார்ட் வைங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விளக்குலேருந்து ஜூம் பண்ணி ஆரம்பித்து அப்படியே பேன் பண்ணி கொண்டு போனால் அங்கே உள்ள எல்லா விளக்குகளும் தெரியும். அந்த விளக்குகளுக்கு கிளிட்டர் லைட்டு போட்ட மாதிரி, ஃபில்டர் போட்ட மாதிரி ஜெகஜோதியாக நட்சத்திரங்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த டெக்னீஷியன்ஸால் காமிக்க முடியும்ல. அந்த உணர்வை பாடலில் கொண்டு வருகிறாள் ஆண்டாள். அதுதான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. கொஞ்சம் நம்ம மனக்கதவை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறை, அதில் தூமணி மாடம், அப்படியே துல்லியமான தூய்மையான பளபளப்பான நவரத்தினங்கள் தொங்கிட்டு இருக்கு. அந்த மாடம் முழுக்க நவரத்தினங்கள் தொங்குது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா, ஒரு இடத்துல விளக்கெரிஞ்சா கூட அந்த வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி, நவரத்தினம் இதில் பட்டு தெரித்து அங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும். அப்படி சுற்றும் விளக்கெரியுதா, இல்லை அந்த அறை முழுக்கவே விளக்கெரிய அந்த பெண் தூங்குகிறாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எவ்வளோ அழகான காட்சின்னு பாருங்க. ஒரு கேமரா கண் கொண்டு பார்த்தால் கூட இது மிக அழகான காட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எஸ்தெட்டிக்ஸோட நம்முடைய ஆண்டாள் இந்த பாசுரத்தை எழுதியிருக்கா. இது 2025 எழுதிய பாசுரம் இல்லை, ஆண்டாள் வாழ்ந்த 8ஆம் நூற்றாண்டு அதில் எழுதியிருக்கிறது என்பதுதான் ஆண்டாளின் சிறப்பு. எப்படிப்பட்ட மகோன்னத கவிஞராக அவள் இருந்திருக்கிறாள், மகோன்னத புரட்சி பெண்ணாக இருந்திருக்கிறாள் என்று நாம் ஒவ்வொரு முறையும் கொண்டாடணும். சரி, இந்த அறையில் இப்படியான ஒரு காட்சியை கொடுக்குறா. அடுத்த பயணம் பாருங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும். தூபம் கமழன்னு ஏன் சொல்றான்னா, ஒரு இடத்துல ஒரு விளக்கு எரிஞ்சாலே அந்த விளக்கோட வாசனை, அந்த திரி, அந்த எண்ணெய், அந்த தீபம், இதோட வாசனை அந்த அறையில் இருக்கும். அப்போ 100கணக்கான தீபங்கள் எரியும் போது எவ்வளோ வாசனை இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட இடத்துல உங்கள் மகள் தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அடுத்தது பாருங்க. மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. மாமீர்னு கூப்பிடுறா. ஏன்னா மாமன் மகளை எழுப்பி எழுப்பி அவள் எழுந்திருக்கிறதா தெரில, அதனால மாமீர் அப்படின்னு உறக்க கூப்பிடுறா. அத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவளை கொஞ்சம் எழுப்பி விடுங்க. உங்கள் பொண்ணுக்கு என்ன காது கேட்கலையா, செவிடாயிட்டாளா, இல்லை ஊமை ஆயிட்டாளா? இந்த வார்த்தைகள்லாம் இப்போது நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் ஆண்டாள் பாசுரத்தில் வருகின்ற வார்த்தைகள், அதனால் நாம் பேசுகிறோம். இவ்வளோ தூரம் நாங்கள் கூப்பிட்றோம், பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நின்று கதவை தட்டுறோம், அவளுக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறா கேள்வியை.
அடுத்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. அனந்தலோன்னா அவ்வளோ சோம்பேறித்தனமா ஆயிட்டாளா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோன்னா மந்திரமாக அவளை தூக்கத்தில் ஆழ்த்தி விட்டாங்களா யாராவது, இப்படி தூங்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கேள்வியை கேட்கிறாள். உறக்கத்திலிருந்து எழுப்புகிறாள். இந்த உறக்கம் கண்களின் உறக்கம் அல்ல, நம்முடைய உயிரின் உறக்கம், உணர்வின் உறக்கம், சிந்தனையின் உறக்கம். அதிலிருந்து ஆண்டாள் நம்மை எழுப்புகிறாள் என்பதுதான் இந்த பாசுரத்தின் அழகு. அடுத்த பாசுரம், பாசுரம் 9, சாங் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருந்தால் இந்த தோழிமார்கள்லாம் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நான் அவங்கள விறுவிறுன்னு எழுப்பி விடணும். அதனால் நான் அவங்கள இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் அதிகமாக அவங்களுக்கு உணர்வெழுச்சியை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஆண்டாளோட குரல் மாறுது, அவளுடைய வார்த்தைகள் மாறுது. பாருங்களேன், இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதாவது உனக்கு நான் சொல்கிறதோட முக்கியத்துவம் தெரியாமல் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு நீ முயற்சி செய்யணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ ஏற்கனவே அந்த நோன்பை நோற்று சொர்க்கம் அடைஞ்ச பெண்ணு தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் ஒரு இலக்கு வச்சுருப்போம், அதை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வச்சுருப்போம். அந்த ஒரு சிறிய அடி 2 அடி 3 அடி 4 அடி எடுத்து வச்ச உடனே பாதி வெற்றி கூட கிடச்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் மனசு அலைபாய ஆரம்பிச்சிரும். சரி போ, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு அதை தள்ளி வச்சுருப்போம்ல. அப்போ அந்த 4 அடி எடுத்து வைத்த அந்த சொர்க்கம், 4 அடி எடுத்து நடந்து வந்து விட்ட அந்த பெருமை, அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை நீ அனுபவித்த பொண்ணு தானே, அதை நீ அனுபவித்த அம்மன் தானே. அம்மன் என்றால் பெண் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட பொண்ணு தானே நீ, அது மறந்து போச்சா அப்படின்னு உரிமையாக கேட்குறா. அடுத்தது என்ன கேட்குறா பாருங்க, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். சரி, நீ வாசலை தான் திறக்க மாட்டேங்கிற வந்து நின்று, மாற்றமும் தாராரோன்னா பதில் கூட சொல்ல மாட்டியா? அவ்வளோ தூரம் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கியா? அவ்வளோ தூரம் உனக்கு அந்த கதகதப்பு தேவையாக இருக்கா? காலையில் பனி பெய்யுது, நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம், கறவை இனங்கள் எழுந்து போயிட்டுருக்கு, காக்கை குருவி எல்லாம் கத்துது, இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் உனக்கு இன்னமும் தூக்கம்தான் முக்கியமாக இருக்குது. சரி தூங்குற, ஆனால் நாங்கள் கத்திட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு ஒரு பதில் கூட நீ சொல்ல மாட்டியா? அவ்வளவு சுகமாக தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கும் அந்த பொண்ணு மசியல. அதனால என்ன சொல்றா பாருங்க ஆண்டாள், நாற்ற துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. அந்த நாராயணன் தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டானா? இப்படி தூங்கிட்டு இருக்கியே, அவன் எல்லா அரக்கர்களையும் வென்றவன், ஆனால் உன்னை தூக்கத்தில் ஆழ்த்தி விட்டானோ அப்படின்னு கேட்குறா. அந்த நாராயணன் என்பவன் உழைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம், இலக்கை பற்றிய தெளிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு இலக்கை நோக்கி பயணிப்பவர்களுக்கு வெற்றியை கொடுத்த அதே நாராயணன் உன்னை தூங்க வைத்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு கேள்வி கேட்குறா. என்ன சொல்லி நிறைவு செய்கிறா பாருங்க, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் வந்து அப்படின்னா தெளிவா வந்து, நாங்கள் சொல்றத கேட்ட தெளிவோட வந்து கதவை திற, எழுந்து வா என்று சொல்கிறாள். தேற்றமாய் வந்து தெளிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கேட்கிறாள். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். மீண்டும் இன்னும் ஒரு பாசுரத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.